எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட்னால வெரைட்டி ரைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். தட்டைப்பயிறு சாதம், தட்டைப்பயிறு பிரியாணி கூட சொல்லலாம். யூஸ்வலாக பண்ணுற பிரியாணி ரெசிபி தான் தட்டைப்பயிறு போட்டு பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் நெய் கொஞ்சம் அப்புறம் எண்ணெய் சேர்த்துண்டு அது சூடான உடனே பிரியாணிக்கு போடுற தட்காஸ்லாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு சாப் பண்ணின ஒரு ஆனியன் இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் ரஃப்பாக சாப் பண்ணினா ஒரு தக்காளி இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது மசாலாஸ் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இங்கே தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 மணி நேரம் சோக் பண்ணியிருக்கேன். 1 கப் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். சோக் பண்ணினதை அப்படியே டைரெக்டாக சாதத்தில் சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக நான் இங்கே நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை 5 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி இறக்கிடலாம். குக்கர்னு பார்த்தா நம்ம 2 விசில் கணக்கு போதும். இதுக்கு தொட்டுக்க ரைத்தா இல்லை ஏதாச்சும் கிரேவி பண்ணினா நல்லாயிருக்கும். தட்டைப்பயிறு ட்ரையாக இருக்கிறதுனால கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.